சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாரிசுகள் நாங்கள். ஐயா பிரபாகரன் அவர்களின் வாரிசு, வீரத்தில் விளைந்த வாரிசுகள் நாங்கள். தென்னக மக்கள் இயக்கம் சார்பாக மற்றும் வெள்ளாளர் கூட்டமைப்பு சார்பாக வருகின்ற 28ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலில் மாபெரும் மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் எங்கள் சமுதாய போராளிகள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களின் அடுத்த அரசியல் ரீதியான சப்போர்ட்டை இந்த அடுத்து வருகிற எலெக்ஷனில் எந்த கட்சிக்கு நாங்கள் சமுதாய ரீதியாக ஆதரவாக இருக்கிறோம் என்று அறிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து தென்னக மக்கள் இயக்கத்தில் இருந்து திரையுலகில் ஒரு சினிமா தான் ஒரு பாமர மக்களுக்கு சென்றடையுது. ஸோ நம்ம சமுதாயத்துல இன்னும் பெரிய அளவுல சமுதாய ரீதியா நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறது, நம்ம வஉசி ஐயா வழியில நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறத இன்னும் திரையில யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. அடுத்தது சினிமா மூலமாக தமிழகம் முழுவதும் இந்த செய்தியை சென்றடைவோம். சார், ஒரு ரோட்ல இறங்கி போராடுற குணம் எங்கள்கிட்ட இல்லைன்னா இனிமே இருந்த இனம் தான் நாங்க எடுக்க வரல. இப்ப எங்களுக்கு அமைதியான முறையில வாங்கணும்னு நினைக்கிறோம். போராடாம எதுவுமே யாருக்கும் கிடைக்கிறது இது அறப்போராட்டம் தான். இதனுடைய முன்னெடுப்பு தான் சனிக்கிழமை எங்களுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நடக்க போகுது. இதுக்கப்புறம் வருங்காலத்தில் சார், அதனாலதான் நாங்க இளைஞர்களை இப்போ தலைவர்களா கொண்டு வரோம். இளைஞரை முன்னிறுத்தி பின்னாடி இருக்கிறோம். அவங்களுடைய எழுச்சியான குணங்களை அவங்க காமிக்கிட்டு அவங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம். எங்களுக்குலாம் வயசாகி போச்சு. நாங்க 40 வருஷமா நாங்க போராடி பலன் கிடைக்கல. அதனால இளைஞர் கையில கொடுக்குறோம். அதனாலதான் ஐயப்பா கார்த்திக் போன்றவர்களை முன்னிறுத்துறோம். இவங்களெல்லாம் வரட்டு போராட்டத்தை செய்யிட்டு நாங்க பின்னாடி நிக்கிறோம். எங்களுடைய எழுச்சியை நான் காமிக்கிறோம். நாங்க வஉசியின் வாரிசுகள். சுதந்திர போராட்டத்திலேயே இருந்த செல்வந்தரா இருந்து கப்பல் வரைக்கும் வெள்ளக்காரனை எதிர்த்து போராட்ட வழியா வந்த இன்னும் கண்டிப்பா நாங்க போராடி இத ஜனநாயக நாட்டுல போராட்டம் செஞ்சு கண்டிப்பா எங்களுக்கான உரிமைகளை எடுப்போம். இந்த முற்பட்ட சமூகத்தினர் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் இல்லை. இப்போ நாங்க குறிப்பிட்ட இடத்துல இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல அதுல நிறைய பேர் முற்பட்ட ஜாதிகள் இருக்கிறதுனால அவங்க அதுல பாதிக்கப்பட்டதுனால அவங்க சொல்றாங்க. நாங்க தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே பேக்வர்ட் காஸ்ட்ல சேர்க்க வேண்டும் என்று நிறைய கோரிக்கைகள் வைத்து அவங்க அந்த பேக்வர்ட் கமிஷன் மூலம் பண்ணியும் அவங்க எதுவும் சரி சாய்க்கல. இதே மாதிரி இப்போ மத்திய அரசு முற்பட்ட ஜாதியினருக்கு நாங்க வாதாடி கிடைக்கல. இது யாரோ வாதாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாதாடி கிடைச்சத எல்லா மாநிலத்திலையும் அதை முதன்மைப்படுத்தி பண்றாங்க. தமிழ்நாடு யார் இதை செய்யறதுக்கு தயங்குது. எங்களுக்கு அந்த கேள்விதான் இதை நாங்க இது பண்றோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஏன் செய்யப்பட்டோம்? இந்த முற்பட்ட சமூகங்களுக்கு ஒரே இடம் மட்டும் இல்ல, எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. அதிகமா நாங்க கிட்டத்தட்ட அதாவது சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு 75 வருஷம் ஆயிட்டு. இதுல ஒரு 10-15 வருஷம் நாங்க இதெல்லாம் வாங்க வேண்டாம், முற்பட்ட ஜாதிகள் வாங்க வேண்டாம், மற்ற ஆட்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்று நாங்க அவங்களுக்கு பாடுபட்டோம். நாங்களே பாடுபட்டோம். ஜீவாதான் எங்க இதுல இருக்கிறாரு. ஜீவாதான் என்னன்னு சொன்னா முற்பட்ட சமூகத்தை நம்ம பாதை விட நமக்கு மேல கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம போராடணும் பண்ணினார்கள். எங்க தலைவர்கள் தான் அது மாதிரிதான் பண்ணாங்க. இப்ப நாங்க பாதிக்கப்படுறோம். இப்ப நாங்க பாதிக்கப்படுறத எங்களுக்கு மத்திய கவர்மெண்ட் அதை எல்லாமே அவங்க அதை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு சரி சாய்க்க வேண்டும் என்று எங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 40 வருஷமா எங்களுடைய அமைப்புகள் முதல்வர் பல முதல்வர்கள் பார்த்துட்டோம். இந்திய முதல்வர் கூட முன்னாடி துணை முதலமைச்சராக இருக்கும் போது அவருடைய இல்லத்துல போய் சந்திச்சு எங்களுடைய அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை விட்டோம். தேர்தல் நேரத்துல சரின்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சவரை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வேளாளர் சமுதாயம், ஆஞ்சல் நாட்டு வேளாளர் மற்றும் வெள்ளாளர் சமுதாயம், சைவ வேளாளர் சமுதாயம், நாயர் சமுதாயம், பிராமணர் சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துறோம். சுமார் ஒரு 10,000 பேர் கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இதனால எங்க சமுதாயத்துல உள்ள நலிவடைந்தோருக்கு மிக பெரிய அளவுல அரசு வேலைகள், தமிழக அரசுல வேலை வாய்ப்புக்கான ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கவர்மெண்ட்ல நல்ல பயன்படுவாங்க. எங்களோட கோரிக்கை மாநில அரசு கண்டிப்பா எங்க சமுதாயத்தோட கோரிக்கையை ஏற்று இதை நிறைவேற்றி கொடுக்கணும். நம்ம கொடுக்கிற கோரிக்கை தான். அரசு அதை பரிசீலனை பண்ணி முதல்வர்கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்கோம். மாநில அரசு எந்த அரசாக இருக்கட்டும் எங்க சமுதாயத்துக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம்.
ஜனநாயக நாட்டுல நம்ம கோரிக்கை கொடுக்கறது வந்து நம்ம சமுதாயம் சார்பா இந்த கோரிக்கையை கொடுக்கிறோம். நம்ம வந்து எந்த கட்சிக்கும் எந்த சமுதாயத்துக்கும் எதிர்த்தவங்க கிடையாது. எல்லா சமுதாய நட்பு எங்க இனத்தோட பற்று வந்து எங்களுக்கு இருக்கு. அதனால எங்க சமுதாயத்துல இருக்கிற நலிவற்ற மக்களுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாவலா இருந்து எங்க அமைப்புகள் வந்து செயல்படும். எங்க சமுதாயத்துக்கு எங்க சமுதாயம் சார்ந்து முன்னேற்றத்துக்கும் கல்வி வேலை வாய்ப்புக்காக அமைக்கப்பட்டதுதான் எங்க தென்னக மக்கள் இயக்கம். அதுக்கப்புறம் வெள்ளாளர் கூட்டமைப்பில் உள்ள வெள்ளாளர் அமைப்பு எல்லாம் சேர்ந்து என்னை வந்து தலைவரை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த இடபிள்யூஎஸ் வந்து முன்னெடுத்து கொண்டு போறது. சரிப்பா, இது வந்து எங்களுடைய சமுதாயத்துக்கு எந்த கட்சி ஆதரவா இருக்குதோ அல்லது எங்க கோரிக்கைகளை யார் நிறைவேற்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவா நாங்க இருப்போம். நாங்க எந்த கட்சிக்கும் துணை போக மாட்டோம். எங்களுடைய சமுதாயம் வந்து ரொம்ப நாளாகவே பின்தங்கி இருக்கு. அது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கடந்த பல வருஷங்களா எந்த அரசும் செவிசாய்க்கல. இந்த செவிசாய்ப்பு எந்த கட்சி எடுத்துட்டு முன் வருதோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவா இருப்போம். நாங்கள் தென்னக மக்கள் இயக்கம்ங்கிறது எந்த கட்சியினுடைய சார்பிலையும் இல்லை. நாங்கள் வந்து சென்னையில் கன்னியாகுமரி வெள்ளாளர் சங்கத்தின் சார்பாக தான் வந்திருக்கோம். எங்களுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே எந்த கட்சிக்கும் ஆதரவாக இருக்க மாட்டோம். எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து எந்த கட்சி செயல்படுதோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரிவிப்போம். மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம், அது மத்திய அரசு கொண்டு வந்த மத்திய அரசு கல்வியில உங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு, திருப்திகரமா இருக்கா, இல்ல வேற சமூகத்து ஆளுங்க உங்களுடைய வேலைவாய்ப்பையும் கல்வியும் படிக்கிறாங்களா? மத்திய அரசு இடஒதுக்கீட்டுல இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னாலே சுமார் 170 பேர் அரசு வேலையில வந்து சேர்ந்திருக்காங்க. போஸ்ட் ஆபீஸ், பேங்க்ல. வேற மத்திய அரசோட எல்லா இலாக்காலுமே எங்க சமுதாயத்தை சார்ந்து ஓசி கேட்டகரியில இருக்க இடபிள்யூஎஸ்ல நம்ம மக்கள் வந்து பயன்பட்டு இருக்காங்க. மத்திய அரசினுடைய இதுல வந்து போதுமான அளவுக்கு எங்களுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை மனசு வச்சாதான், ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சாதான் போதுமானன்னு சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட அளவாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போது கிடைச்சிருக்கக்கூடிய அளவு வந்து திருப்திகரமா இல்லை. அதனாலதான் மாநில அரசை நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்னன்னா, வங்கி வேலை இருக்கு இல்லையா, அதுல எக்ஸாம் நடத்தும்போது 18% மார்க் வாங்கினவங்க எஃப்சில இருக்கிறவங்க வேலைவாய்ப்பு போறாங்க. 60-65% வாங்கின எஸ்சி கூட வேணாம், எஸ்டி பீப்புள்ஸ் வந்து வேலைவாய்ப்புல வேலை கிடைக்கிறது. அதெல்லாம் சரியான தகவலா தெரியல. ஓசியில இருக்க ஃபார்வர்டு கேஸ்ட்லயே பாவப்பட்ட மக்களுக்கு தான் இது வந்து பயன்படுது. 8 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கவங்க இதுல போறது இல்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்திய அரசு வந்து ரிசர்வேஷன் பாலிசியில பாத்தீங்கன்னா ஒரு ஓசி 99% எடுத்தும் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. ஒரு 60% எடுத்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்க மக்களுக்கும் கிடைச்சிருது. இதுல பயன்படுறது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் பாடிஸ். எங்க சமூகத்திலே வந்து நலிவடைந்தவர்கள் தான் இதுல வந்து பயன்படுறாங்க. தமிழகம் இந்தியா பொறுத்தவரைக்கும் பிஜேபி முழுமையாக எங்க சமுதாயத்துக்கு யார் வந்து எங்க சமுதாயத்துக்கு எங்க சமுதாயம் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஆதரிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நாங்க அவங்க ஆதரிக்க போறோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய சமுதாய நலன் தானே தவிர கட்சிகள் அல்ல. எங்கள் சமுதாயத்துக்காக நாங்க கண்தாரமா போராடிட்டு வரோம். எந்த அரசும் சுவிச்சாய்க்கு இல்லை. அதான் நாங்க பல வருஷமா மீண்டும் கேட்டுட்டு இருக்கோம். அதை யார் எங்களை செயல்படுத்துறாங்களோ அவங்க பின்னாடி நாங்க நிற்போம். ஆமா, தமிழ்நாடு அகில பாரத பிராமணர் சங்கம் இருக்கு. குலத்துமணி ஐயர்னு ஒருத்தங்க தான் அதுல தலைவர். அவங்க ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எங்க மாநாட்டுல வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. நாயர் சமுதாயம் NSS கரையோகம்னு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலே 120 கரையோகம் இருக்கு. அந்த NSS அமைப்பும் ஆதரவு தெரிவிச்சு அவங்களும் நம்ம மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. எங்க சமுதாயத்துக்கு கல்வி, வேலை இது வந்து எல்லாருக்கும் எங்க சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து இதனால வந்து எல்லாரும் பயனடையணும். அரசு வேலையில எங்க போனாலும் அரசு வேலையில எங்க சமுதாயத்து ஆட்கள் குறைவா இருக்காங்க. இனி வருங்காலங்களில் எங்க சமுதாயத்து ஆட்கள் வந்து நிறைய அளவு எல்லா அரசு துறையிலையும் இருக்கணும்ன்றதுதான் எங்க லட்சியம்.